எலை ஆக்கங்கட்ட கூவை எல்லாம் இன்றைக்கி இந்த பதிவு யாருக்குன்னா நம்ம திருச்சி சாதனா பாட்டிக்கு. ஏன் சாதனா பாட்டின்னு சொல்கிறேன் பார்க்குறீங்களா? அது வீடியோவில் சொல்கிறேன், ஃபுல்லாக பாருங்கள், ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் நான் பேசுகிறதெல்லாம் தெரியும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். நண்பர்களே, இன்றைக்கி இந்த பதிவு நம்ம சாதனா பாட்டிக்கு. சாதனா பாட்டி எதுக்கு அப்படின்னு சொல்கிறேன்னா, நம்ம சாதனா பாட்டி இப்போ பாட்டி ஆகிட்டாங்க. இப்போ அவங்க மகளுக்கு குழந்தை பிறந்துருச்சு, ஒரு பேத்தி பிறந்துருச்சு. அதனால் நம்ம திருச்சி சாதனை பாட்டி தானே, இனிமேல் ஆண்டி கிடையாது. எல்லாருமே திருச்சி சாதனை பாட்டின்னு கூப்பிடுங்க. இல்லை, இப்போ சாதனா வீட்டில் ஒரு சம்பவம் நடக்கு. என்னென்னா, நம்ம சாதனா பேத்திக்கு பேர் வைக்க போகிறாங்க. அதாவது பேர் வைக்கிறதுக்கு மக்கள்கிட்டயே சாதனா ஒப்படைச்சிருக்கா. அவங்களுக்கு இந்த லாலா, லீலு, லேலோ அந்த மாதிரி பேரில் வேணுமா. திருச்சி சாதனா பாட்டி, எனக்கு ஒரு விஷயம் வந்துச்சு. அந்த லூன்னு வரும்போது எனக்கு ஓன் பேர் தான் வந்துச்சு. இந்த லூசு சாதனாவோ அப்படின்னு ஒரு அந்த மாதிரி பேர் வைக்கலாமோன்னு தோணுச்சு. ஆனால் குழந்தை பற்றியா, குழந்தைக்கு நல்ல பேர் தான் வைக்கணும். ஆமாம், ஓன் பேரை வச்சு அதுவும் நாளைக்கு திங்குன்னு ஆடி கிடங்க ஒன்றே மாதிரி. அதனால் குழந்தைக்கு இந்த லீலாவதின்னு வை. இந்த பெங்களூரில் கூட ஒரு நடிகை ஒரு அக்கா இருக்காங்கல்ல, ஃபேமஸான ஆள், அவங்க பேரை வை. இல்லை உனக்கு பிடிச்ச பேரை வை. மக்கள் சொல்லுற பேரை வைக்கிறதோட உனக்கு உங்கள் அம்மா அப்பா பேர், தாத்தா பேர், ஆச்சி பேர், உங்கள் சாமி பேர், உங்கள் குலதெய்வம் பேர், ஏதோ ஒரு பேர் நல்ல பேரை வச்சு சீக்கிரம் பேரை வை. நீயாவது சட்டு போட்டுன்னு நாளாகிக்கிட்டு இருக்கு. குழந்தை பிறந்த எத்தனை நாளாவது பேர் வைக்கிறதுக்கு இப்போ செலெக்ஷன் பண்ணிக்கிட்டு இருக்கா. என்னத்தை சொல்ல போங்க. ஏதாவது ஒரு பேரை வச்சு சீக்கிரம் பேரை வச்சு என்னை கூப்பிடு, நான் சீக்கிரம் வரேன் குழந்தைய பார்க்கறதுக்கு. சரியா? பார்த்துட்டு சட்டு போட்டு சொல்லு, லூஸு கிளவி சாதனா சொல்லிவிட்டேன். ரைட் நண்பர்களே, உங்கள் வீடியோ எப்படி நீங்கள் பிடிச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம நெல்லை வேலு சோசியல் மீடியா யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி அமைக்கிறீங்க. நன்றி, வணக்கம்.